நம்ம 1K அடிக்கிறத பார்த்தீங்கன்னா, யாராலயும் தடுக்க முடியாது தான் சொல்லி ஆகணும். என்னடா சொல்ற அப்புட்ன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, தரமான சப்போர்ட் கிடச்சிருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். நேத்தே பார்த்தீங்கன்னா, 400 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி 477 சப்ஸ்கிரைபர் கிட்டவே வந்துட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம் தான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் போயிடலாம். நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சிடலாம். என் பர்த்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 1K போட்டுருந்தோம். என் பர்த்டே வரத்துக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும்னு ஆசை. என் ஆசை நிறைவேற்றிப்பீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னடா மேட்ச்சு அப்புடின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பிஆர் ஆடிருந்திருப்போம் ஹீரோ கடிக்கலான்ட்டு. டிஓ தான் வந்துருந்துருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஓ வந்து நல்லாவே பாயிண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னாகவே ஆடிருந்திருப்போம். ஃபன்னாடி பார்த்தீங்கன்னா போயாவே எடுத்துருந்துருப்போம். நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம டீம்மேட் ஒருத்தவங்க நாக்கு வச்சுருந்துருப்பாங்க. அவனே பார்த்தீங்கன்னா ஏறி அடித்து அவன் பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட் ரிவைவ் பண்ணி இந்த இடத்துல டீம் வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் லூட்டு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்துருப்போம். சரி லாஸ்ட் ஜோன் கிட்ட வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துருந்துருப்போம். பார்த்தா வந்து ஒரு டிஓ பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி வலிச்சிச்சு. சரி நம்ம என்ன பண்ணோம், மேலே போயிட்டு அவங்கள ஏற வச்சு அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நின்றுருந்தோம். 2 பேர் பார்த்தீங்கன்னா பாட்டு போல் ஸ்ட்ரெயிட்டாக ஏறி ஓடி வரானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கில்லு, அப்புறம் என் டீம்மேட் ஒரு கில்லு இந்த டீம் வைப் பண்ணி விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதுக்கே வந்துடுவோம். பார்த்தா இந்த இடத்துல ஒருத்தர் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஓடி நின்றான். அவன் என்ன பண்ணுறான், என்னை கண்டுக்கவே இல்லை போல், என்னை பார்க்கவே இல்லை போல். அவன் பாட்டுன்னு அவன் டீம்மேட் ரிவைவ் பண்ணுறதுக்கு ஓடி இருந்திருக்கான். சரி அவனே பார்த்தீங்கன்னா அடிக்கலான்ட்டு பார்த்தா அவன் வந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்துருந்தான். அவனை ஏறி டாம்சனில் தரமாக எழுதியிருந்தோம். டாம்சனு என்ன மாதிரி அடிக்குது 30 போகுது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் ஒன் ஃபைட்டுக்கு வந்துட்டோம். சரி லேண்ட்மைன் வந்து இங்கே சேஃப்டிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து இங்கே திரும்ப போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேண்ட்மைன் வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனிமி வந்துடும். நீங்களே பாருங்கள். அதை வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் டீம்மேட்டை பார்த்தீங்கன்னா அவன் பேக்கப்புக்கு வந்துடுவாங்க. எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்த உடனே அந்த கேரக்டரில் வந்து நம்ம எழுத்து விட்டாங்க. லேண்ட்மைன் வந்து அப்படியே சாவறானுங்க. அப்படியே வந்து நான் வந்து என்ன பண்ணேன், அப்படியே கீழே குதிச்சு போய்ட்டு அடிச்சிடலாம் பின்னாடி பக்கமாக போயிட்டு ஏறினா அவன் வந்து அவன் ரிவைவ் பண்ணுறதுக்கு பார்த்துன்னு இருந்தான். ஏறி ஓடினான். அப்புறம் நம்ம டீம்மேட் அடிச்சு டீம்மேட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். நீங்களே பாருங்கள், ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். சரி அவனை வந்து ஃபன்னாக அப்படி சாவடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இருந்த கிரெனேடு அப்புறம் இந்த ஃப்ரீஸ் பாம்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு அப்புறம் வந்து லேண்ட்மைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சே வந்து போய் எடுத்துருந்துப்போம். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வந்து போட்டு நின்றுருப்பேன். அதான் நம்மளுக்கே வருது எல்லாமே. அப்புறம் நம்ம டீம்மேட் என்ன பண்ணாங்க, க்ளோவெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் லேண்ட்மைனும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் வந்து க்ளோவில் வச்சு வெளில வந்தான். போயா போட்டான் தரமா. ஓகே கைஸ், பாய்.